எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் யாக்கோபு 1:17 அழகான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் மனம் மாறுகிறவர் அல்ல. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று எண்ணாகமம் 23:19 அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆம், அவர் மாறாதவராக நமக்கு நன்மையான பூரணமான வரத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் மனுஷர்கள் ஒரு நாள் அன்பாக இருக்கலாம், அடுத்த நாள் மனம் மாறிவிடலாம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ எபிரேயர் 13:8 சொல்லுகிறபடி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நாம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாக அவர் அநேக திட்டங்களை தீர்த்தி கொண்டிருக்கிறார். உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே நமக்கு நன்மையான ஈவை கொடுக்கும்படியாக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 40:5. அவர் கொடுக்கிற நன்மைகளை சொல்லி முடியாது, அதை விவரிக்கவே முடியாது. அவ்வளவு அதிசயங்களை அற்புதங்களை எனக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். நாம் பிரியமானவர்களே, ஒரு உலக தகப்பனை போல தாயை போல நன்மையானவைகளே யோசித்து யோசித்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலக மனுஷர்களாகிய நாம் பொல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஏவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம் அல்லவா? அப்படியானால் நம்முடைய பரமபிதா எவ்வளோ அதிகமான நன்மையானவைகளை நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். ஒரு முறை எங்களுடைய மகள் ஸ்டெல்லா ரமோலா சின்ன வயதில் இருந்தபோது ஏதாவது வேண்டுமானால் அம்மா அம்மா என்று கூப்பிடுவாள். நான் காது கேட்காத போல் சில நேரம் உட்கார்ந்துருப்பேன். அப்போது என்னை ஈர்க்கிறதற்காக மம்மிமா என்று அழைப்பாள். என்னால் தாங்க முடியாது, அப்படியே என் உள்ளெல்லாம் உருகிரும். ஓடி போய் என் மகளை கட்டி அணைத்து என்னம்மா உனக்கு வேணும் என்று கேட்பேன். அவள் கேட்பதெல்லாம் கொடுப்பேன். உடனே எனக்கு முத்தம் கொடுப்பாள். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டுடைய உள்ளம், ஒரு தாயின் உள்ளம், ஒரு தகப்பனின் உள்ளம். நம்ம கேட்கும்போது அவர் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, ரோமர் 10:12 நாம் அதை தான் பார்க்கிறோம். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் ஒரு ஐஸ்வர்யவான், அவரிடத்துல எல்லாம் இருக்கிறது. நாம் கேட்கும்போது மறுக்காமல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறார். நாம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே என் தேவையை சந்தியும், என்னுடைய தேவை எல்லாவற்றையும் நீர் கட்டாயம் தருவீர் என்று சொல்லும் பொழுது அவர் கட்டாயம் கொடுப்பார். பிரியமானவர்களே, நன்மையான பூரணமான இவை இன்றைக்கு கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஜெபிப்போமா? ஆண்டவரே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது என்று நாங்கள் பார்த்தபடி ஆண்டவரே, நன்மைகள் வருவதாக, பூரணமான ஆசீர்வாதங்கள் வருவதாக. நீர் அரைக்குறையாக ஆசீர்வதிக்கிறவர் அல்ல அப்பா. ஆண்டவரே, அவள் காத்திருந்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு பதில் இன்றைக்கு தருவீராக, தருவீராக. வாழ்க்கை துணையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அது குழந்தையாக இருக்கலாம், அது வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். எதுவானாலும் இன்றைக்கு அவர்கள் தேவையை சந்திக்கும்படியாக இறங்குவீராக, அவர்களுக்கு இறங்குவீராக. நன்மைகள் வருவதாக, நன்மைகள் வருவதாக. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அதை என்னால் விவரித்து சொல்ல முடியலையே.
என்று அவர்கள் சொல்லட்டோப்பா. அப்படி ஆசீர்வாதம் இறங்கட்டும், அவர்கள் மீது இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும். நீர் பரிபூரணர் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்குறோம்ப்பா. ஐஸ்வர்யவான் என்று பார்க்கிறோம். எனக்குரியதெல்லாம் உங்களுக்குரியது என்று நீர் சொல்லி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அத்தனை ஆசீர்வாதமும் பரத்திலிருந்து கொடுக்கப்படுவதாக நீர் மனம் மாறுகிறவர் அல்ல சுவாமி. எவ்வளோ வாக்கு தத்தங்கள் எமது பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கலாம், அத்தனையும் நிறைவேறுவதாக. சீக்கிரமாக இதை செய்யோப்பா, சீக்கிரமாக செய்யும். நீர் சொன்னதை செய்யாமல் இருப்பீரோ என்று நாங்கள் வாசித்தோமே. கட்டாயம் எமது பிள்ளைகளுக்கு சொன்னதை கொடுப்பீராக. வாக்கு தத்தம் பண்ணின நீர் உண்மையுள்ளவராக இறங்குவீராக. முத பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. அத்தனை ஆசீர்வாதங்களும் முத பிள்ளைகளை தேடி வருவதாக ஆண்டவரே உம்மால உருவாக்கி கொடுக்க முடியும் சுவாமி. கொடுப்பீராக. அவ்வளோதான், இனிமே எனக்கு கிடைக்காது என்று அவர்கள் சொல்லக்கூடாதுப்பா. வரட்டும், அவர்கள் கேட்கிற ஆசீர்வாதம் அவர்களை தேடி வரட்டும்ப்பா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக அவர்கள் மடியிலே ஆசீர்வாதங்கள் கொட்டப்படட்டும். பண தேவையை சந்தியோப்பா, குடும்ப வாழ்க்கையை கட்டும் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் தேவையெல்லாம் ஆசீர்வாதம்லாம் ஊற்றப்படட்டும், அவர்கள் மீது ஊற்றப்படட்டும். அப்படி நீர் நிறைவாய் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you, dear friends.